ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடயே இருக்கிற டாப் 10 கொரியன் மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து 2 கொரியன் அனிமேஷன் மூவிஸும் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி தமிழ் டப்டு கொரியன் சீரீஸ் அண்ட் மூவிஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்கக்கூடிய மூவி 2025ல் ரிலீஸ் ஆன சயம். இந்த படத்துக்கு IMDbல 4.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜாம்பி கேட்டகரியில் ரிலீஸ் ஆன மூவினே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போன பிறகு தான் ஒரு ஃபிஷ் மூலியமாக அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. ஸோ இப்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். அண்ட் ஒரு பரபரப்பான ஜாம்பி த்ரில்லர் மூவிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். பட் இது ஒரு ஆவரேஜான மூவி தான். அண்ட் அடுத்ததான் 9th இடத்துல இருக்கக்கூடிய மூவி 2024ல் ரிலீஸ் ஆன பொகோட்டா சிட்டி ஆஃப் லாஸ். இந்த படத்துக்கு IMDbல 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு 19 வயசு தான். ஸோ அவனோட ஃபேமிலியோட சேர்த்து கொரியால இருந்து கொலம்பியாவுக்கு வராங்க. அப்படி வந்த பிறகு அங்க இருக்கிற சில பேர்னால இவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட அவங்க பையன், அதான் நம்ம ஹீரோவை வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு மனுஷன்னு சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட வேலை பார்த்து படிப்படியா எப்படி ஒரு மிகப்பெரிய ஆளா மாறுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்டாகவே இருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் போக போக சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க. ஸோ நீங்கள் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அண்ட் 8th இடத்துல இருக்கக்கூடிய மூவி 2024ல் ரிலீஸ் ஆன பேட்லேண்ட் ஹண்டர்ஸ். இந்த படத்துக்கு IMDbல 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நம்ம டான் லீ தாங்க நடிச்சிருக்காரு. இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் முக்கால்வாசி இருக்கிற இடங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த அழிஞ்ச இடத்துல தான் இப்போது மீதி இருக்கிற மனுஷங்க சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. இடிப்பட்ட நிலைமையில அங்க ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் மட்டும் இயற்கையா மனுஷங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அங்க ஒரு தகுதியான ஒரு இடமா இருக்கு. பட் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பணக்காரங்க அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஏழைங்க, பணம் இல்லாதவங்க எல்லாருமே அழிஞ்சு போன இந்த பூமி நிலத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்கள் ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கடத்திட்டு கூட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பொண்ணை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம டான் லீ அப்புறம் இன்னொரு பையன் இவங்க 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ அங்க அந்த அபார்ட்மெண்ட்ல என்னென்னலாம் நடக்குது, இவங்கள அவங்க காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதையை சொன்ன படம் தான் பேட்லேண்ட் ஹண்டர்ஸ். ஸோ இது டோட்டலாகவே ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 7th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி 2025ல் ரிலீஸ் ஆன வால் டு வால். இந்த படத்துக்கு IMDbல 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு இடத்த வாங்கிடுறாரு. ஸோ வாங்கின பிறகு அவருக்கு இன்னமும் பிரச்சனை அதிகமாகும் தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட கடன் தொல்லைகள் இருக்கு. ஒரு கட்டத்தில் நைட்டாவது நிம்மதியாக தூங்கலான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு தூங்குறாரு. ஆனால் தூங்கும் போதும் மேலே இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இவரும் மேல் வீட்டில் போய் பேசி பார்க்குறாரு. அவங்க அந்த சத்தத்தை போடலன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாடியில் இருக்க வீட்டுக்கும் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் யார் இந்த சத்தத்தை போடுறது அப்படின்றது இவருக்கு தெரியவே இல்லைங்க. இதுக்கப்புறம் இவரே எதிர்பார்க்காம நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸ்டார்டிங் ஸ்லோவாக ஆரம்பிச்சு போக போக இது வேற மாதிரியான ஒரு ஜோனுக்கு மாறும் இந்த படம். ஸோ அது எல்லாமே பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 6th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி 2025ல் ரிலீஸ் ஆன ரிவலேஷன்ஸ். இந்த படத்துக்கு IMDbல 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி 3 பேரை பேஸ் பண்ணி தான் நகரும். ஒருத்தன் சைக்கோ கில்லராக இருப்பான், இன்னொருத்தன் சர்ச் ஃபாதர், இன்னொருத்தர் டிடெக்டிவ். ஒரு பொண்ணு காணாமல் போயிருப்பான். ஸோ அவளை மர்மமான முறையில் கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொலைக்கு பின்னாடி யாரு காரணம்னு சொல்லி இந்த டிடெக்டிவ் தேடுவார். அந்த விஷயம் எப்படி இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணுது, இவங்க 3 பேருக்கு இடையில நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல தான் போயிட்டு இருக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 5th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி 2025ல் ரிலீஸ் ஆன குட் நியூஸ். இந்த படத்துக்கு IMDbல 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1970s பீரியட்ல ஒரு பிளைனை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அந்த ஹைஜாக் பண்ண பிளைனையே மறுபடியும் ஹைஜாக் பண்ணி அவங்க இங்க கொரியால இறங்க வேண்டிய பிளைனை நார்த் கொரியா நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில கவர்மெண்ட் இதை எப்படி அவங்க ரெஸ்கியூ பண்றாங்க அண்ட் நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்கக்கூடிய மூவி 2024ல் ரிலீஸ் ஆன அப்ரைசிங். இந்த படத்துக்கு IMDbல 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் டிராமானே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எனிமீஸா மாறுறாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற அந்த ஒரு கிளாஸ் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாவே இருக்கும். அதாவது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா
ராஜ குடும்பத்துல சேர்ந்த ஒரு நபர், இன்னொரு ஆளு அந்த ராஜ குடும்பத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்துருப்பாங்க, ட்ரைனிங்லாம் ஒன்னாதான் எடுத்திருப்பாங்க. அதனாலேயே அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்பு இருக்குன்னே சொல்லலாம். அந்த நட்பு ஒரு கட்டத்துக்கு மேல எதிரிகளாம் மாத்துது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியாவே கொண்டு போவாங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அண்ட் 3rd இடத்துல இருக்கக்கூடிய மூவி 2024ல ரிலீஸ் ஆன மை நேம் இஸ் லோக்கி வான். இந்த படத்துக்கு IMDbல 6.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ரொமான்ஸ் டிராமா படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நார்த் கொரியால இருக்காரு. அவருக்கு பல பிரச்சனைகள் வருது. ஸோ அங்க இருந்து எப்படியாவது பெல்ஜியம் போயிட்டு அங்க இருக்கிற ரெஃப்யூஜி அப்படின்ற அடையாளத்தை வாங்கிடணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அதுக்கிடையில ஒரு பொண்ணு கூட லவ் ஆகுது. ஸோ அந்த பொண்ணுமே கொரியா சேர்ந்த பொண்ணு தான். ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த லவ், ஆனா இதுக்கு இடையில அவருடைய அந்த ரெஃப்யூஜி அடையாளத்தை வாங்கினாரா இல்லையா, அதுக்கு நடுவில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, அதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இது ஒரு நல்ல படம் தாங்க. இந்த படத்தையும் பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன ஆஃபீஸர் பிளாக் பெல்ட். இந்த படத்துக்கு IMDbல 6.9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஃபைட்டரா இருக்காரு. அவருக்கு வேற எந்த ஒரு வேலையும் இல்ல, ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒர்க் வருதுங்க. அதாவது ஒரு ஆபீசரா ஒர்க் பண்ற ஒரு வேலை. அந்த ஆபீசருக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, ஜெயில இருக்கிற கைதிகள் எல்லாருமே ரிலீஸ் ஆன பிறகு அவங்க காலில் ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி மாட்டி விட்டுருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட் எதுக்குன்னா, அந்த ஜெயில் கைதிங்க ரிலீஸ் ஆன பிறகும் எந்த ஒரு குற்றமும் பண்ணாம இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கவனிக்கிறதுக்காக தான். இவங்க அந்த எக்யூப்மெண்ட்டை கலட்டுனாலோ இல்ல அதை எதையா டேமேஜ் பண்ணி விட்டு தப்பிச்சு வேற எங்கேயா போனாலும் இந்த விஷயத்த கண்காணிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை ஆபீசரா போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை எப்படி பாத்துக்கிறாரு, ஸோ அதுக்கப்புறம் நடந்த இவரே எதிர்பார்க்காத சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. ஸ்டார்டிங் போக போக கொஞ்சம் காமெடியாக தான் கொண்டு போவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே டார்க்கரா போக ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே பயங்கரமா இருக்கும் இந்த படத்துல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் காமெடி கலந்த ஒரு படம்னே சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கொரியன் அனிமேஷன் மூவிஸ் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுல ஒன்று லாஸ்ட் இன் ஸ்டார்லைட். இந்த படமும் 2025ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொமான்ஸ் டிராமா கேட்டகரியில ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு மார்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கர் ஆகணும்னு சொல்லி ஒரு கனவு. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு லவ் ஃபார்ம் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் வந்து மார்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்பு வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அந்த அடுத்த படம் பாத்தீங்கன்னா 2025ல ரிலீஸ் ஆன கேபாப் டீமன் ஹண்டர். இந்த படத்துக்கு IMDbல 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மியூசிக்கல் ஆக்ஷன் மூவினே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 கேர்ள்ஸ், அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சிங்கர் பேண்ட் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஒரு டீமன்ஸையுமே அழிக்கக்கூடிய பரம்பரையா அழிக்கக்கூடிய ஒரு நபர்கள்னே சொல்லலாம். ஸோ அவங்க என்ன மாதிரி அந்த டீமன்ஸை ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு நடுவில் மியூசிக்கலோட கலந்து கொடுக்குற அந்த ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியாவே இருக்கும். உங்களுக்கு பொதுவாக மியூசிக்கல் ட்ராமா பிடிக்காது அப்படின்னு இந்த படத்தை ஒதுக்கி வைக்க வேணாம். இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒருத்தான படமாக தான் இருக்கும். அண்ட் வந்தாச்சு நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ல ரிலீஸ் ஆன லவ் அண்ட் டேங்கிள்டு. இந்த படத்துக்கு IMDbல 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு சுருட்ட முடி அதிகமாக இருக்கும். அதனாலேயே பல பேர் நம்மளை பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு பையனை அவங்க பீச்சில் காப்பாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனே அவங்க ஸ்கூலில் வந்து சேர்றான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொமான்டிக் காமெடி கலந்த ஒரு மூவியாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொன்ன மூவிஸில் நீங்கள் எத்தனை மூவி பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, signing off.